2026 எஸ்ஏபி கோர்ஸ் படிக்கலாமா? எஸ்ஏபி சர்டிஃபிகேஷன் ஒர்த்தா? நம்மள பலருக்கு இந்த கொஷின்ஸ் இருக்குது. இதுக்கான ஆன்சர் சொல்லக்கூடிய வீடியோவை தான் இந்த வீடியோ இருக்கும். வீடியோவை கடைசி வரைக்கும் தொடர்ந்து பாருங்கள். நான் உங்கள் ஜியா, இது என்ட்ரி காமர்ஸ் தமிழ். எஸ்ஏபி சர்டிஃபிகேஷன்ஸை ஒர்த்தை பற்றி பேசிகிட்டு இருக்கோம். 2026, 27, 28ன்னு இயர் எப்படி அப்கிரேட் ஆகிட்டே இருக்கோ அதே மாதிரி எஸ்ஏபி அவங்களுடைய ஃபீல்டுலையும் அப்கிரேட் ஆகிட்டே இருக்காங்க. அதுக்கு ஒரு சின்ன எக்ஸாம்பிள், போன வருஷம் வரைக்கும் இருந்த எக்ஸாம் ஃபார்மேட் இந்த வருஷம் மாறி இருக்கு. அதோடைய மாற்றம் எப்படி இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா, சிஸ்டம் பேஸ்டாக ப்ராக்டிக்கலாக உங்களை வெரிஃபை பண்ண ஆரம்பிக்கிறாங்க. நல்லா யோசிச்சுக்குங்க, நம்மளை ஒரு அப்ளிகேஷன் அல்லது நம்ம போடக்கூடிய ஒரு டொமைன் ரொம்ப ஸ்க்ரூட்டினைஸ் பண்ணுறாங்க, ஸ்கில் இருக்கான்னு பார்த்து தான் சர்டிஃபிகேஷன் கொடுக்குறாங்க, அதை பேஸ் பண்ணி அதை கிராக் பண்ணி தான் இன்டர்வியூ நம்ம ஷெடியூல் பண்ணப்படுது அப்படின்னு சொன்னால் அந்த அப்ளிகேஷன் மேலே அந்த ஒர்த் அப்படியே இருக்குன்னு அர்த்தம். நாளுக்கு நாள் தங்க விலை எப்படி ஏறிட்டே இருக்கோ அதே மாதிரி எஸ்ஏபிக்கு மேலே இருக்கக்கூடிய அந்த ஹோப்பும் அந்த மோகமும் அதிகமாகிட்டே இருக்குது. காரணம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, எல்லாருமே எஸ்ஏபி நோக்கி வராங்க. உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன், எக்ஸிஸ்டிங் நிறைய ஏஆர்பி அப்ளிகேஷன்ஸ் நிறைய பேரை லே ஆஃப் பண்ணியிருக்காங்க. அது கூட கம்பேர் பண்ணும்போது எஸ்ஏபி ஷேர் மார்க்கெட்லேயும் சரி, தென் யூசர்ஸ் கிளைண்ட்ஸ்லையும் சரி, அதுக்கப்புறம் அவங்களுடைய ஓவரால் இதுலேயும் பெனிஃபிட்ஸ் அண்ட் எக்ஸ்பான்ஷனை நோக்கி தான் போயிட்டுருக்காங்க. இதுவே ஒரு அப்ளிகேஷனுடைய வளர்ச்சியை காட்டுது. ஸோ அந்த வளர்ச்சியை நோக்கி போகக்கூடிய நீங்களாக இருந்தீங்கன்னா சர்டிஃபிகேஷனோட டைட்டில் எந்த அளவுக்கு இருக்கணுமோ அந்த அளவுக்கு உங்களுடைய நாலேஜும் ஸ்ட்ராங்காக இருக்கணும். எஸ்ஏபி அப்கிரேட் ஆகிட்டே இருக்கிற மாதிரி உங்களுடைய ஸ்கில்லையும் நீங்கள் அப்கிரேட் பண்ணிகிட்டே இருக்கிறது தான் உங்களுக்கான பிளான்ஸே கிடைக்கும். ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ நீங்கள் ஒரு ஸ்டூடெண்ட்டாக இருக்கீங்க அப்படின்னா என்ன சர்டிஃபிகேஷன் பண்ணுறீங்க, அந்த சர்டிஃபிகேஷன் எந்த கண்ட்ரிக்கு போக போவீங்க, இதெல்லாமே பார்க்கணும். இப்போ நம்ம கல்ஃபுக்கு போகிறோம், மிடில் ஈஸ்ட்டில் போகிறோம், சிங்கப்பூர், ஆஸ்திரேலியா, நியூசிலாந்து அந்த ரீஜனில் போகிறோம், யூஎஸ் அண்ட் கனடா ரீஜனில் போகிறோம் அப்படின்னா அங்கே என்ன மாதிரியான சர்டிஃபிகேஷன் டைட்டில் ஒர்த்தாக இருக்குது அதை முதல்ல அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுங்கள். தென் நீங்கள் போகக்கூடிய ரோலுக்கு அங்கே என்ன மாதிரியான ரோல்லாம் இருக்குதுன்னு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுங்கள். இன்றைக்கி ரோல் டெஃபினிஷன்ஸே தெரியாமல் எஸ்ஏபியை தெரிஞ்சுக்கிறது அது அவ்வளோ பெரிய யூஸ்ஃபுல்லாக இருக்காது. அதனால் ரோலை முதல்ல டிசைன் பண்ணுங்கள், அதுக்கான சர்டிஃபிகேஷனை கிராக் பண்ணுங்கள். இந்த சர்டிஃபிகேஷனோட வேலிடிட்டி 1 இயராக இருந்தாலும் அந்த சர்டிஃபிகேஷன்ஸ் எந்த அளவுக்கு க்ரோத் ஆகும் அப்படின்னு சொல்கிறத அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுங்கள். நார்மலாக என்னென்ன மாதிரியான சர்டிஃபிகேஷன்ஸ் இருக்குது, நம்ம என்ன சர்டிஃபிகேஷன் பண்ணுறோம், நிறைய குளறுபடி இந்த விஷயத்தில் இருக்குது. இந்த ஃபீல்டில் யூசர் சர்டிஃபிகேட் இருக்குது, குளோபல் சர்டிஃபிகேட் இருக்குது, அசோசியேட் லெவல் இருக்குது. ஸோ இதில் எந்த சர்டிஃபிகேட் படிக்கலாம் அப்படின்னு சொல்லி உங்களுக்கு ஒரு கன்ஃபியூஸ் இருக்கும். அதை பற்றியான சில விஷயங்கள்லாம் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா ப்ராப்பரான ஒரு இன்ஸ்டியூட்டை ஃபாலோ பண்ணணும். தென் அந்த இன்ஸ்டியூட்டில் இருக்கக்கூடிய சப்போர்ட் கன்சல்டன்ட் சொல்லக்கூடிய விஷயங்களை கவனிங்க. எஸ்ஏபியை நீங்கள் லேர்ன் பண்ணுறது நார்மலான ஒரு யூசர்கிட்டையோ அல்லது நார்மலாக ஒருத்தர்கிட்ட பேசுகிறாங்க, எஸ்ஏபி பற்றி ஒர்க் பண்ணுறாங்க அவங்க மூலமாக தெரிஞ்சுக்காதீங்க. எஸ்ஏபிக்குன்னே சப்போர்ட்டிவ்காக இருப்பாங்க, எஸ்ஏபிலேயே கன்சல்டன்ட் லெவலில் நாலேஜ் வச்சுருப்பாங்க. அதுக்கப்புறம் கரியர் கைடன்ஸை எந்த ஒரு ஃபேக் ப்ராமிஸும் இல்லாமல் ரியாலிட்டியாக சொல்லக்கூடிய ஆட்கள் இருப்பாங்க. அந்த மாதிரி ஆட்களை ஃபைண்ட் அவுட் பண்ணுங்கள், அந்த மாதிரி விஷயங்களை கேளுங்க. ஃபைண்ட் அவுட் பண்ணுற கஷ்டப்பட வேண்டாம், ஏன்னா நம்ம சைட்லேருந்து உங்களுக்கான இன்ஃபர்மேஷன் கொடுக்க வி ஆர் ரெடி. ஸோ நீங்கள் ரெடியாக இருந்தீங்கன்னா எஸ்ஏபி சர்டிஃபிகேஷன்ஸ் பற்றியும் நான் என்ன சர்டிஃபிகேஷன் பண்ணலாம், என் ப்ரொஃபைலுக்கு நான் எப்படி அப்கிரேட் பண்ணலாம், இந்த எல்லா கொரிஸ்க்கும் நம்ம சைடில் ஆன்சர் பண்ணுறதுக்கு நம்ம டீம் தயாராக இருப்பாங்க. எல்லா நேரமும் நீங்கள் நம்ம ஃபாலோ பண்ணலாம். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பயனுள்ள வீடியோவாக அமைஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இது என்ட்ரி காமர்ஸ் தமிழ். நான் உங்கள் ஜியா. நன்றி.